ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் 3ஆம் தேதி 8ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால், வேதம் சொல்லுகிறது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர் அநேகர் என்று சொல்லி இந்த நாட்களிலே இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே 2 வாசல்களை இந்த நாட்களில் ஜனங்களுக்கு இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இடுக்கமான வாசல், விசாலமான வாசல். இடுக்கமான வாசல் என்று நாங்கள் பார்க்கிற வேளையிலே அது எதை குறிக்கிறது என்று பார்ப்போமா இருந்தால், நெருக்கங்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள், பசி, பட்டினி, நாசம், மோசம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாட்களிலே இடுக்கமான வாசல் என்பதை குறித்து இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரோடு நாங்கள் நடக்கிற நாட்களிலே நமக்கு எதிராய் அநேகர் வந்து நெருக்கங்களையும் இடுக்கண்களையும் இந்த நாட்களிலே போட்டு கொண்டிருப்பார்கள். அதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இடுக்கமான வாசல் வழியாய் நாங்கள் இந்த நாட்களிலே பிரவேசிக்கிற வேளையிலேயே அங்கே தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே ஒரு சமாதானத்தையும் விடுதலையும் இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கும். ஆனால் 2வது சொல்லப்படுகிற அந்த விரிவும் விசாலனுமான வழி என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அதை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த 13வது வசனத்திலே கடைசி பகுதியிலே அந்த வழியாக பிரவேசிப்பவர்கள் அநேகர் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் தங்களுடைய இந்த பூமியிலே வாழுகிற நாட்களிலே சுகத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க வேண்டும், மற்றவர்களுடைய பொருட்களை அபகரிக்க வேண்டும், மற்றவர்களை ஏமாற்ற வேண்டும், இப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே இந்த நாட்களில் இந்த ஜனங்கள் தள்ளப்பட்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், அப்படியான சூழ்நிலைக்கு நடக்கிறவர்கள், அவர்கள் இந்த நாட்களிலே விசாலமான வழிகளை தெரிந்து கொள்ளுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த விசாலமான வழியிலே இந்த நாட்களிலே முடிவிலே இந்த நாட்களிலே என்ன செய்யும், அந்த வழியிலே நாங்கள் இந்த நாட்களிலே ஒரு நெருக்கத்துக்குள்ளே தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். ஜீவிய காலம் முழுக்க 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமாக இந்த நாட்களில் இருக்கிறதாம், அது இறுக்கமான வழியா இருக்கிறதாம், நெருக்கமாக இருக்கிறதாம், அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சில பேர் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னது மட்டுமல்ல, என்னிடத்திலே வாருங்கள், அதாவது நான் உங்களுக்கு ஜீவ வழியை இந்த நாட்களிலே காண்பிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மை அழைக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த இடுக்கமான வாசல் வழி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது மட்டுமல்ல, நம்மை அங்கே இந்த நாட்களிலே பார்க்கிற வழியில் நம்முடைய ஜீவனுக்கு அங்கே ஒரு சமாதானத்தையும் ஒரு விடுதலையும் தருகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த மனுஷனுடைய சரீரத்திலே 3 பகுதி இருக்கிறது, ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அங்கே என்ன நடக்கிறது என்று சொல்லி சொன்னால், இந்த ஆவி தேவனிடத்திலே திரும்பும் ஒரு மனுஷன் மரிக்கிற வேளையிலே ஆத்மா அந்த நாட்களிலே அங்கே சாவதில்லை, ஆத்மாவுக்கு அழிவே இல்லை, சரீரம் மண்ணிலிருந்து வந்தது மண்ணுக்கே திரும்பும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் இந்த ஆத்மாவுக்கு ஒரு விடுதலை வேண்டுமா இருந்தால் அந்த ஆத்மா என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அது இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசித்து இந்த நாட்களிலே பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜீவனுக்கு போகிற வழியை இந்த ஆத்மா கண்டடைய வேண்டும். அப்படியாக இந்த பூமியில வாழுகிற நாட்களே நெருக்கங்கள், துன்பங்கள் மத்தியிலே செல்லுகிற வேளையிலே தான் அவர்கள் அங்கே முடிவிலே இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு நல்ல வழியை கண்டடைகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தங்களை சற்று இந்த நாட்களிலே விசுவாசியுங்கள். அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, வாக்குத்தத்தங்களை படி இந்த நாட்களில் நாங்கள் செய்து இடுக்கமான வாசல் வழியா இந்த நாட்களிலே பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்போமா? அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களே நீங்கள் தயார்படுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள்.
அவர் காட்டுகிற வழியிலே இந்த நாட்களிலே நீங்கள் நடவுங்கள். அவருக்கு சித்தமானபடி இந்த நாட்களை நீங்கள் நடந்து கொள்ளுகிற வேளையிலே அந்த இடுக்கமான வாசல் வழியை தெரிந்து கொண்டு அவர் தருகிற அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நீங்கள் அங்கே செல்ல முடியும் என்பதைத்தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.